சேக்கிழார் பெருமான் செப்பிய கதையில் மாக்கதையாக மனமதில் பதிவது கண்ணினை அப்பிய கண்ணப்பன் கதையே என்னிட எண்ணு வியப்பாய் விரியது நடக்குமா என்று கேட்டிட வைக்கும் நம்பவே இயலா கண்ணப்பன் கதையே படித்திடும் தோறும் பதறுதே நெஞ்சம் கண்ணை பிடுங்கிட எண்ணிய காரியம் வெட்டு குத்து ரத்த இறைச்சி ஆட்டு பழகிய வேடுவர் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றியே வாழ்ந்தவன் பக்தி மலைக்குள் புகுந்தது வியப்பே கொல்வதும் தின்பதும் கொண்டாடி கழிப்பதும் நல்லது என்றுமே நாளுமே வாழ்ந்தவர் மரபில் வந்தவன் கண்ணப்பன் எப்படி மாறினான் என்பதே அதிசயம் கற்றவன் நல்ல தேர்ந்தவன் நல்லன் அறமும் அறியான் அஹிம்சையும் அறியான் ஆனால் அவனுள் ஏதோ இருந்தது அதுவே அவனின் அன்பாய் மலர்ந்தது கோவிலும் தெரியான் சாமியும் தெரியான் சடங்கு மறியான் சாத்திரம் அறியான் பக்தி ஊற்று பீரிட்டு எழுந்தது பரமனின் முன்னே தன்னையே மறந்தது சுவைத்து இறைச்சியை படைத்தான் வாயுரை நீரால் மஞ்சனம் செய்தான் சூதும் அறியான் சூழ்ச்சியும் தெரியான் தூய மனத்துடன் அனைத்துமே ஆற்றினான் கண்ணை பிடுங்கி அப்பினான் கண்ணப்பன் கண்ணப்பன் இருந்தான் தன்னை பிடுங்கினான் காணிக்கையாக்கினான் இறைவனின் கண்களில் இரத்தம் கண்டான் பதறி துடித்தான் பரிகாரம் கண்டான் அன்னை மருந்து என்றே எண்ணினான் எண்ணி கிண்ணன் புடிந்து செய்கை ஆறுமே நினைக்காரும் வேறும் செய்கை அன்பின் முதிர்நிலை கண்ணப்பன் அடைந்தான் அனுபவீடார் யாருமே இல்லை அதனால் அவனை அணைத்தார் ஆண்டவன் அன்பே சிவமாய் அமைந்ததன் விளைவே